தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் அவரின் மிகச்சிறந்த படைப்பான காயத்ரி சாதனையும் சந்தியாவந்தனமும் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி பத்மாசனம், சித்தாசனம் அல்லது வீராசனத்தில் அமர்ந்து தாமரை மலரில் வீற்றிருக்கும் பஞ்சமுக தேவியான காயத்ரியை தியானம் செய்து ஜபம் செய்யுங்கள். அறையில் சாம்பிராணியை புகைய விடுங்கள். வெயில் காலத்தில் ஸ்நானம் செய்யலாம். பனிக்காலத்தில் கால், கை, முகத்தை கழுவிய பின் ஆச்சமனம் மட்டும் செய்த பின் ஜபம் செய்யலாம். 2 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக தொடர்ந்து ஜபம் செய்யுங்கள். இரவிலும் 7க்கும் 8க்கும் நடுவில் மீண்டும் ஆசனத்தில் உட்கார்ந்து ஜபம் தியானத்தில் ஈடுபடுங்கள். காயத்ரியிலிருந்து வெளிச்சத்தையும் தூய்மையையும் ஞானத்தையும் பெறுவதாக தொடர்ந்து உணருங்கள். இதுவே சுத்த பாவனை அல்லது சாத்வீக பாவனை. காயத்ரி மந்திரத்தின் அர்த்தத்தை தியானம் செய்யுங்கள். இது முக்கியமானது. கண்களை மூடி புருவ மத்தியில் காயத்ரியின் உருவத்தை தியானம் செய்யுங்கள் அல்லது இதயத்தில் வைத்து தியானம் செய்யுங்கள். நீங்கள் காயத்ரியை தரிசனம் செய்யும் வாய்ப்பை பெறுவீர்கள். மலம், விக்ஷேபம், ஆவரணம் எனும் 3 தோஷங்களை கொண்டது மனம். நிஷ்காமிய கர்மம் அல்லது காயத்ரி ஜபத்தினால் மலத்தை நீக்கலாம். யோகத்தின் முதல் அங்கம் சித்த சுத்தியே ஆகும். உள்ள தூய்மையும் உயரிய ஒழுக்கமும் இன்றி உங்களால் ஆத்மீக துறையில் ஒன்றையும் செய்ய முடியாது. அணுவளவும் ஆத்மீக முன்னேற்றம் ஏற்பட முடியாது. 2 லட்சத்திற்கும் மேலாக காயத்ரி ஜபம் செய்யுங்கள். மனதை தூய்மைப்படுத்துங்கள். காயத்ரி கடவுளின் சின்னமாகும். அன்றாடம் 3000 அல்லது 4000 ஒரு காயத்ரி ஜபம் செய்வதால் உங்கள் உள்ளம் விரைவாக தூய்மை பெறும். முடியவில்லை என்றால் குறைந்தது 1008 தடவை ஜபியுங்கள். அதுவும் இயலவில்லை என்றால் குறைந்தது 108 தடவையாவது அன்றாடம் ஜபம் செய்யுங்கள். சூரிய உதயத்தில் 36, நடுப்பகலில் 36, சூரிய அஸ்தமனத்தில் 36 ஜபம் செய்யுங்கள். சந்தியா காலங்களில் காலையும் மாலையும் அற்புத ஆத்மீக சக்தி நிலவுகிறது. மனம் விரைவில் உயர்த்தப்படும். அது சத்துவத்தால் நிறைந்து நிற்கும். அந்த காலங்களில் சிரமம் சற்றும் ஏதுமின்றி தியான நிலை தானாகவே வந்து சேரும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது கஷ்டமென்றால் சூரியோதயத்திற்கு முன்பாவது எழுந்திருங்கள். சந்தி வேளைகளில் காயத்ரி ஜபம் செய்ய தவறுகிறவன் தன் கடமையை செய்ய தவறுகிறான். அவன் பிரஷ்டனாகிறான். அவன் வீரிய சக்தியையும் பிரம்ம தேஜஸையும் இழந்து நிற்கிறான். காயத்ரி மந்திரத்தில் 9 பெயர்கள் உள்ளன. ஓம் பூர் புவக சுவக தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய என்னும் 9 பெயர்களால் இறைவன் புகழப்படுகிறார். தீமகி என்பது இறை வழிபாடு. தியோயோன பிரச்சோதயாத் என்பது பிரார்த்தனை. இங்கு 5 நிறுத்தங்கள் உள்ளன. ஓம் என்பதே முதல் நிறுத்தமாகும். பூர் புவ சுவக என்பது 2வது நிறுத்தமாகும். தத் சவிதுர் வரேண்யம் என்பது 3வது நிறுத்தமாகும். பர்கோ தேவஸ்ய தீமகி என்பது 4வது நிறுத்தமாகும். தியோயோன பிரச்சோதயாத் என்பது 5வது நிறுத்தம். இந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நிறுத்தத்திலும் சற்றே நிறுத்தி மேற்கொண்டு சொல்ல வேண்டும். படுக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் எந்நிலையிலும் ஒருவன் மானசீகமாக காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்யலாம். இதை உச்சரிப்பதில் ஏதாவது பிழையிருப்பின் அதனால் பாப்பம் ஏதும் கிடையாது.
தினம் 3 நேரம் காயத்ரி ஜபத்துடன் சந்தியாவந்தனத்தில் ஈடுபட வேண்டும். காயத்ரி மந்திரம் மட்டுமே இந்துக்கள் எல்லோருக்கும் பொதுவானதாக ஜபிக்கப்பட வேண்டியதாகும். எல்லோருக்கும் பொதுவானதாக அமையட்டும் என்று பகவான் வேதத்தில் கட்டளையிடுகிறார். சமானோ மந்திரக என்பதாகும். எனவே இந்துக்கள் அனைவருக்கும் காயத்ரி ஒரே பொது மந்திரமாக அமைய வேண்டும். உபநிடதங்களின் உயர் ஞானமே 4 வேதங்களின் சாரம். உபநிடதங்களின் உயர் சாரமே 3 வியாக்கிருதிகளுடன் கூடின காயத்ரி. காயத்ரியை இம்முறையே தெரிந்து கொள்கிறவனே உண்மை பிராமணன். இதை அறியாத நிலையில் 4 வேதங்களையும் கற்றிருந்தாலும் ஒருவன் சூத்திரனே ஆவான் என்று தெரிவிக்கப்படுகிறது. இறைவனின் எந்த மந்திரத்தையும் உச்சரிப்பதே ஜபமாகும். வைக்கரி, உபாம்சு, மானசீகம் என்று ஜபம் 3 வகைப்படும். வாயால் உரக்கச் சொல்வது வைக்கரி. ஓசையின்றி உதடுகளை மட்டும் அசைப்பது உபாம்சு ஆகும். உதடுகளும் அசையாத நிலையில் மனத்தினால் செய்யப்படுவது மானசீகம். ஜபத்தின் தூல உருவம் வைக்கரி, சூக்ஷ்ம ரூபம் உபாம்சு. ஆனால் மானசீக ஜபமே சாலச் சிறந்தது. இறைவனின் நாமம் அல்லது மந்திரத்தை உச்சரிப்பது ஜபம். இறைவனின் உருவத்தை இறை பண்புகளுடன் மனத்தினால் எண்ணுவது தியானம். இதுவே இரண்டுக்கும் இடையே உள்ள வேற்றுமை. ஜபசகித தியானம் என்றும் ஜபரகித தியானம் என்றும் தியானத்தில் 2 வகை உண்டு. நீங்கள் சாதனையில் முன்னேறும் பொழுது ஜபம் தானாகவே நின்றுவிடும். தெய்வீக சக்தி உறுதியான உடலில் வெளிப்படுவதே மந்திரமாகும். விக்கிரகத்தை வெறும் கல்லாகவும், மந்திரத்தை வெறும் எழுத்துக்களாகவும், குருவை வெறும் மனிதனாகவும் எண்ணுகிறவர்கள் அருநரகமடைவார்கள். சாதகன் மந்திரத்துடன் தனது ஒன்றுபட்ட தன்மையை உணர முற்படும் அளவுக்கு மந்திர சக்தி அவனது சாதனை சக்திகளுக்கு வலு கொடுக்கிறது. வேதங்களின் தாயும் பாபங்களின் சம்ஹாரியும் காயத்ரியாகும். இவ்வுலகிலும் வானுலகிலும் காயத்ரியை விட அதிக பரிசுத்தப்படுத்துவது வேறு எதுவும் கிடையாது. 4 வேதங்களையும் அவற்றின் அங்கங்களுடன் உச்சரிப்பதனால் ஏற்படும் பலனையும் காயத்ரி ஜபம் கொண்டு வருகிறது. 3 முறை இந்த மந்திரத்தை ஜபிப்பதால் மோட்சம் கிடைக்கிறது. வேதங்களின் மந்திரமாக்கிய இது பாபங்களை போக்கி ஆரோக்கியம், அழகு, வலிமை, பிரம்ம தேஜஸ் ஆகியவற்றை சாதகனுக்கு அளித்து அருள் புரிகிறது. 3 வித துன்பங்களையும் இல்லாததாக்கி 4 வித புருஷார்த்தங்களையும் காயத்ரி ஒருவனுக்கு அளிக்கிறது. அவித்தை, காமம், கர்மம் முதலிய முடிச்சுகளையும் காயத்ரி இல்லாததாக்குகிறது. அஷ்ட சித்திகளையும் இம்மந்திரம் அளிக்கிறது. காயத்ரி ஒருவனை சக்திமானாகவும் ஞானவானாகவும் ஆக்குகிறது. பிறவி பெருங்கடலில் இருந்து ஒருவனுக்கு விடுதலையை காயத்ரி அளிக்கிறது. தொடர்ந்த வழிபாட்டினால் மனம் தூய்மையாகிறது. அது நல்ல எண்ணங்களை தூய முறையில் நிரப்பி நிற்கிறது. வழிபாட்டினால் நல்ல சம்ஸ்காரங்கள் பலம் பெறுகின்றன. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், இதுவே மனோநியதி. நல்ல எண்ணங்களை எண்ணும் பழக்கத்தை மேற்கொண்டவனுடைய மனம் நல்ல எண்ணங்களிலே நின்று நிலவும் சுபாவத்தை உடையதாகிறது. தொடர்ந்த நல்லெண்ணங்களால் அவனது தோற்றம் மாற்றமடைகிறது. மனம் காயத்ரியின் உருவத்தை தியானிக்கின்ற நேரத்தில் மனப்பொருள் அந்த உருவத்தின் தோற்றத்தை அப்படியே கொள்கிறது. இதுவே சம்ஸ்காரம். அடிக்கடி அந்த செயல் மேற்கொள்ளப்பட்டால் தொடர்ச்சியினால் சம்ஸ்காரங்கள் வலுப்பெற்று அதனால் ஒரு சுபாவம் மனதில் ஏற்பட்டு விடுகிறது. தெய்வீக எண்ணங்களில் நிற்பவன் தொடர்ந்த சிந்தனை மற்றும் தியானத்தால் தெய்வீக மயமாகவே மாறிவிடுகிறான். அவனது மனோநிலை தூய்மையாக்கப்பட்டு தெய்வீக மயமாக்கப்படுகிறது. தியானம் செய்கிறவனும் தியான பொருளும் வழிபடுகிறவனும் வழிபடும் பொருளும் சிந்திக்கிறவனும் சிந்தனையும் ஒன்றாக அமைகின்றன. இதுவே சமாதி. இதுவே வழிபாடு அல்லது உபாசனையின் பலனாகும்.
நாளைய நிகழ்வில் காயத்ரி புரஸ்சரணம் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனடைந்த ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.